ஹாய்! இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் வச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைனிங் டேபிள எப்படி மெயின்டெயின் பண்ணலாம்? அதுக்கு எப்படி பொருள்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணலாம்? அப்படின்னு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டைனிங் டேபிள் பத்தின வீடியோ ஒரு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. நெறைய கமெண்ட்ஸ்ல இது எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? இதோடைய ரேட் என்ன? என்ன ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவ்ளோ கமெண்ட்ஸு. அதுக்கு எல்லாம் தான் இன்னைக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். டைனிங் டேபிள பொறுத்தவரையுமே நம்ம ஈஸியா அழகா மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, வாங்குன மாரியே புதுசாவே இருக்கும். நான் எப்படி மெயின்டெயின் பண்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் டைனிங் டேபிளுக்கு மேல இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் தான் விரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அத நல்லா மேலாக இருக்க தூசி எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நான் ஈர துணி வச்சு தொடச்சிருக்கேன். நீங்க வேணா நம்ம குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, பேபி வைப்ஸ் அது கூட வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். இத டேபிள் மேலேயே வச்சு துடைக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்பேஸ் ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாவுமே நம்ம தொடச்சிடலாம். இப்ப பாருங்க ஃபுல்லா நான் தொடச்சுட்டேன். இத தொடச்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே நம்ம போட்டுறக்கூடாது. போட்டோம் அப்படின்னா, அது கசங்கி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நான் 2 சேர் வச்சு அது மேல விரிச்சு விட்டுக்கிறேன். இப்ப அதே மாதிரி டைனிங் டேபிளே ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருப்பேன். அதனால அந்த எண்ணெய் போற அளவு நல்லா ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். இத வாங்குன மாரியே புதுசாவே வச்சிருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒண்ணு இருக்கு. இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, டைனிங் டேபிள் வாங்குன மாதிரியே புதுசாவே இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லங்க. ஒரு பிளேட்ல நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தேங்காய் எண்ணெய். எந்த வகையான தேங்காய் எண்ணெய் வேணா எடுத்துக்கலாம். அதில கொஞ்சமா ஒரு 10 சொட்டு மட்டும் விட்டுட்டு, நம்ம டிஷ்யூ வீட்ல வச்சிருப்போம் இல்லையா? அந்த டிஷ்யூ 4ஆ மடிச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெய்ல டிப் பண்ணிட்டு, அந்த டைனிங் டேபிள் ஃபுல்லும் நல்லா எல்லா இடமும் படுற மாரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோல காமிச்சிருக்க மாதிரியே இத கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தேய்ச்சுக்கோங்க. நெறைய அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. லைட்டா அந்த தேங்காய் எண்ணெய் அந்த டைனிங் டேபிள்ல பட்டாலே போதும். இப்ப பாருங்க டைனிங் டேபிள் சூப்பரா பளபளன்னு ஆயிருச்சு. வாங்குன மாரியே புதுசு மாரியே இருக்கு பாருங்க. நம்ம எண்ணெய் அப்ளை பண்ண உடனே அந்த நம்ம டிரான்ஸ்பரண்ட் கவர் வச்சிருக்கோம் இல்லையா? அத எடுத்து டைனிங் டேபிள்ல விரிச்சு விட்டுறணும். ஏன்னா அப்பதான் அந்த எண்ணெயோட லைட்டா அந்த கவர் மிங்கிள் ஆயி அது தனியா கலண்டு வராம இருக்கும். அப்படி இல்லன்னா அடிக்கடி வழுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிட்டு மேலாக இந்த மாரி லைட்டா ஈர துணி இல்லாம வெறும் துணி வச்சு நல்லா தொடச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். இது கூடவே நான் இதுக்காக என்னென்ன பொருள் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது கீழ விரிச்சு வச்சுக்கிற மேட்டு தான். நான் 6 சீட்டர் டைனிங் டேபிள் என்ட்ட இருக்குன்னா, நான் 6 பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். இதிலேயே 4 பீஸுமே அவைலபிள் இருக்கு. வெரைட்டி கலருமே அவைலபிள் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன் டைனிங் டேபிள் நடுவுல நீட்டா அழகா விரிச்சுக்கிற மாரி ஒரு லீஃப் சைஸ் உள்ள ஒரு மேட்டு தான். கோல்டன் கலர்ல இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. விரிச்சு வச்சோனமே இன்னுமே அழகா இருந்துச்சு. அடுத்து இதுவுமே டைனிங் டேபிள் மேலாக விரிக்கிற ஒரு ஷீட்டு தான். வாட்டர் ப்ரூஃப் தான். ப்ளூ கலர்ல நான் வாங்கியிருந்தேன். இதையுமே இத அடியில விரிச்சுட்டு மேல டிரான்ஸ்பரண்ட் கவருமே விரிச்சுக்கலாம். நான் வேணாம் 1 பை 1ஆ மாத்தி மாத்தி விரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுலயுமே சைடுல பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் லேஸ் குடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே செம்ம சூப்பரா இருக்கு. இதுலயுமே நெறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. அடுத்து சேர்ல விரிக்கிற 6 பீஸ் கவர் தான். இதுலயுமே கலர் நெறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, கிளாத் நம்ம அந்த ஜெர்சி கிளாத் மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுல தான் இந்த பீஸ் வரும். இது மட்டும் இல்ல, இந்த சேருக்கு மாட்டுற எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குவாலிட்டியில தான் குடுப்பாங்க. ஆனா குவாலிட்டி செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஒயிட் கலர். அது நான் கொஞ்சம் ரேட்டு கூட குடுத்து வாங்கியிருந்தேன் அமேசான்ல. இது Flipkartல வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ரேட்டு கம்மி. ஆனா 2க்குமே குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ 1 பை 1ஆ எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட்டு சீட்டர்ல இருக்கிற கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வேற கவர் மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழுக்காயிருச்சு. இருந்தாலும் இத கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே வச்சிருந்தேன். அடுத்த கவர் ஆர்டர் போட்டது வர வரையும் அப்படியே கழட்டாமே வச்சிருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குஷன் பிள்ளைங்க ஏறுறேன், உட்காருறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் பண்ணிருவாங்க. ஒரு வாட்டி குஷன் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, அது அவ்வளோதாங்க. தூக்கி போடுற மாரி தான் இருக்கும். எல்லா சீட்டு கவரையுமே ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா, அதில பின்னாடி நல்லா தூசி இருக்கும். என்னதான் கவர் போட்டாலுமே கண்டிப்பா தூசி இருக்கதாங்க செய்யும். இத கண்டிப்பா தொடச்சு எடுத்து தான் திரும்பி நம்ம கவர் போடுற மாதிரியே இருக்கும். இப்ப நான் வச்சிருக்க ப்ளூ கலர் கவர் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் சைஸ் மட்டும் என்னுடைய சேருக்கு கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருந்துச்சு. லைட்டா 1 இன்ச் சின்னதா இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இத கஷ்டப்பட்டு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்றது? வாங்கியாச்சு. ரிட்டர்ன் ஆப்ஷனுமே இல்லையா? என்னுடைய சேர் கொஞ்சம் ஹைட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால ஆனா பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சு. 1 இன்ச் பெருசா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. நான் போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சுங்க. கவருடைய கலரா இருக்கட்டும், அந்த டிசைனா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க.
இந்த மாதிரி டைட்டா போடுறதும் கொஞ்சம் நல்லது தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெருசா இருந்துச்சு அப்படின்னா, குட்டி பசங்கலாம் ஏறும்போது இந்த கவர் வழுவலுன்னு இருக்கனால வழுக்கி விட்டுரும். கீழ வந்து விழுந்துருவாங்க. அதனால இந்த மாதிரி டைட்டா இருக்கிறதும் ஒரு விதத்தில நல்லது தான். இப்போ வந்து நம்ம வாங்கின பொருள்லாம் ஒன் பை ஒன்னா வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து நடுவுல இருக்க ஃப்ளவர் ஷேப் மேட்டை வந்து விரிச்சு விட்டுட்டு, நாங்க வந்து 4 பேர் தான் உட்காந்து சாப்பிடுவோம். பின்னாடி இருக்க 2 சேரையும் வந்து போட்டாச்சு. அதனால 4 ஷீட் மட்டும் விரிச்சிருக்கிறேன். டைனிங் டேபிள்லாம் எப்பயுமே ஜக்குல தண்ணி இருக்கு இல்லையா? அதையுமே வச்சுட்டு இந்த ஃப்ளவரும் அப்புறம் இந்த கூடையும் வந்து அம்மா வந்து லாஸ்ட் டைம் வந்து ஊருக்கு போனப்போ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து வாழைப்பழத்தையும் வச்சுட்டு சூப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒன் பை ஒன்னா சேரையுமே வச்சு செட் பண்ணிட வேண்டியது தான். நாம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பாய்.